ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ பஜகோவிந்தத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். சத்ரௌ மித்ரே புத்ரே பந்தௌ மா குரு யத்னம் விக்ரஹ சந்தௌ சர்வஸ்மின்னபி பஷ்யாத்மானம் சர்வத்தோத்ஸ்ருஜ பேதாஜ்ஞானம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீ பஜகோவிந்தத்தின் 26வது ஸ்லோகம். போன ஸ்லோகத்தில் அனைத்து உயிரினங்களுக்குள்ளேயும் ஒரே இறைவன் தான் இருக்கிறார், ஒரே கடவுள் தான் இருக்கிறார் என்று போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். அதனாலேயே அனைவரையும் சமமாக நேசிக்க வேண்டும் என்றும் சொன்னார் போன ஸ்லோகத்தில். அதன் ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த ஸ்லோகமும் இருக்கிறது. அதனால் இந்த ஸ்லோகத்திலும் அனைவரையும் சமமாக நேசிக்க வேண்டும், யாரிடமும் சண்டை போட வேண்டாம் என்கிற அந்த விஷயத்தை, யாரிடமும் கோபம் கொள்ள வேண்டாம் என்கிற விஷயத்தை இந்த ஸ்லோகத்திலும் சொல்றார். இப்ப இந்த ஸ்லோகத்தில் சொல்ற விஷயத்தை அதோட அர்த்தத்தோட பார்ப்போம். சத்ரௌ மித்ரே புத்ரே பந்தௌ மா குரு யத்னம் விக்ரஹ சந்தௌ. சத்ரௌ மித்ரே புத்ரே பந்தௌ, ஒரு எதிரியிடமும் ஒரு நண்பனிடமும் தன்னோட புதல்வனிடமும் அதே நேரத்தில் சொந்தக்காரனிடமும், இப்படி ஒரு எதிரி, நண்பன், தன்னோட புதல்வன், தன்னோட புத்திரன், அப்புறம் சொந்தக்காரா, இந்த 4 பேர்கிட்டையுமே சண்டை போட வேண்டாம், 4 பேர்கிட்டையுமே கோபம் கொள்ள வேண்டாம் என்று சொல்றான். அதாவது இந்த 4 பேர்கிட்ட மட்டும்தான், இந்த ஒரு நண்பன், ஒரு எதிரி, ஒரு பிள்ளை, அப்புறம் ஒரு சொந்தக்காரர்கள், இவாகிட்ட மட்டும்தான் கோபம் கொள்ளக்கூடாதா? அப்ப மற்றவர்கள் கிட்டலாம் கோபம் கொள்ளலாமா என்று கேட்டால் அதுவும் கிடையாதாம். இப்படி 4 பேரை ஒரு உதாரணமாக வைத்துக்கொண்டு, இவர்களைப் போல மற்றவர்களும் இருக்கிறார்கள், உன்னுடன் சம்பந்தப்பட்ட பல பேர் இருக்கிறார்கள். அப்படி உன்னுடன் சம்பந்தப்பட்டவர்கள், உன்னுடன் சம்பந்தப்படாதவர்கள், உனக்கும் அவர்களுக்கு சம்பந்தமே இல்லை என்று இருக்கும் நபர்கள், இப்படி இருக்கும் அனைவரிடமும் சமமான நேசத்தை செலுத்த வேண்டும். யாரையும் வெறுக்கக்கூடாது, யாரிடமும் கோபம் கொள்ளக்கூடாது. இப்படி யாரையுமே வெறுக்காமல், யாரிடமும் கோபம் கொள்ளாமல், யாரிடமும் சண்டை போடாமல் அனைவரையும் சமமாக நேசிக்க வேண்டும் என்று சொல்றார். சர்வஸ்மின்னபி பஷ்யாத்மானம் சர்வத்ரோத்ஸஜ பேதாஜ்ஞானம். அதாவது அனைவருக்குள்ளும் ஒரே இறைவன் தான் இருக்கிறார் என்கிற அந்த உணர்ச்சி, அந்த ஒரு தத்துவத்தை நீ உணர்ந்து விட்டாய், அந்த எண்ணம் உனக்கு வந்துடுது என்றால், அப்புறம் இவன் எனக்கு பிடித்தவன், இவன் எனக்கு பிடிக்காதவன் என்று அந்த வேறுபாடே அருந்து போய்விடும், அந்த வேறுபாடு அழிந்திடும் என்று சொல்றான் இந்த ஸ்லோகத்தில். அனைவருக்குள்ளும் ஒரே இறைவன் தான், அனைவருக்குள்ளும் ஒரே கடவுள் தான் இருக்கிறார் என்கிற அந்த உண்மை புரிந்து விட்டால், அப்புறம் இவரும் அவரும் வேர், இவர் எனக்கு பிடிக்கும், இவரை எனக்கு பிடிக்காது என்கிற அந்த ஒரு பேதம், அந்த ஒரு பிரிவு, அந்த ஒரு வேறுபாடு ஏன் இருக்க வேண்டும் என்று கேட்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இந்த ஒரு ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு பண்டிதனானவன் நம்மளோட மாதவதாசனை விட சிறந்த ஒரு பக்தனாக, அந்த மாதவதாசனை விட சிறந்த ஒரு ஞானியாக நான் இருக்கிறேன் என்கிற அந்த விஷயத்தை எல்லாருக்குமே சொல்லணும் என்பதற்காக, எல்லாருக்குமே அந்த விஷயத்தை புரிய வைக்கணுங்கிறதுக்காக அந்த ஒரு கடிதத்தை வைத்துக்கொண்டு, அந்த மாதவதாசன் எழுதி தந்த அந்த கடிதத்தை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு ஊராக சென்று எல்லாரிடமும் சொல்லிட்டே வராராம் அந்த விஷயத்தை. இப்படி சொல்லிட்டே வரும்போது ஒரு ஊரில் ஒரு குறிப்பிட்ட நபர் அந்த ஒரு கடிதத்தை கேட்டு, அந்த ஒரு ப்ரூஃபை கேட்டு கேட்கிறாராம் நம்மளோட பண்டிதனிடம். மாதவதாசனை விட சிறந்த பக்தன், மாதவதாசனை விட சிறந்த ஒரு ஞானியாக நீ இருக்கிறீர் என்று சொல்றீர், அதற்கான ப்ரூஃப், அதற்கான எவிடன்ஸ், அதற்கான ஆதாரம் என்ன என்று கேட்கிறாளாம் அவர். இப்படி அவர் கேட்கும்போது அதற்கான ஆதாரம் தானே, இதான் வச்சுக்கோ என்று சொல்லி அந்த பண்டிதன் அவர் கையில இருக்கும் அந்த கடிதம், எந்த கடிதத்தை மாதவதாசனை எழுத சொன்னாரோ அதே கடிதத்தை தராராம் இந்த பண்டிதர் அந்த நபர்கிட்ட. இப்படி அந்த நபர்கிட்ட அந்த கடிதத்தை தந்த உடனே, இதை படித்து பாருங்கள், அதுதான் நான் சொல்றதுக்கான ஆதாரம் என்று சொல்றாராம் இவர். அதை படித்து பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாராம் இந்த நபர். இவர் ஏன் சிரிக்கிறார் என்றால், அந்த கடிதத்தில் எழுதியிருந்தாராம், இந்த பண்டிதன் ஆகிய நான் மாதவதாசனை விட அறிவில் குறைந்தவனாக, அந்த அறிவில் தாழ்ந்தவனாக இருக்கிறதால் இந்த போட்டியில் மாதவதாசன் தான் ஜெயித்தான் என்று நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று அந்த பண்டிதன் அந்த கடிதத்தை எழுதின போலவே அந்த கடிதத்தில் இருந்தது என்று சொல்றார்.
இப்போ இதை படித்தவுடனே ஏன் சிரிக்கிறீர் என்று அந்த ஒரு பண்டிதன் கேட்டு அந்த ஒரு கடிதத்தை அந்த நபரோட கையிலிருந்து பிடுங்கி அதை பார்க்கிறாராம். அவர் பார்த்த உடனே அதிர்ச்சி ஆறாராம் இந்த நபர் பண்டிதன். ஏனென்றால் இந்த கடிதத்தை நான் மாதவதாசனை தான் எழுத வைத்தேன். அவன்தான் மாதவதாசனாகிய நான் அந்த பண்டிதனை விட அந்த ஒரு அறிவில் தாழ்ந்தவனாகவும் பக்தியில் தாழ்ந்தவனாகவும் இருக்கிறதுனால் இந்த போட்டியில் பங்கேற்க மாட்டேன் என்று மாதவதாசன் எழுதிய அந்த கடிதம், அவர் கண்களால் பார்த்த அந்த கடிதம், இப்ப அந்த நபர் படிக்கும்போது அந்த பண்டிதனாகிய நான் இந்த போட்டியிலிருந்து விலகிக் கொள்கிறேன். பண்டிதனாகிய நான் அந்த மாதவதாசனை விட பக்தியிலும் அறிவிலும் குறைந்தவனாக இருக்கிறேன் என்று அந்த கடிதம் எப்படி மாறியது, அந்த கடிதத்தில் இருக்கும் எழுத்துக்கள் எப்படி மாறியது என்று ஒரு குழப்பத்தில் இருக்காராம் இந்த ஒரு பண்டிதன். இந்த ஒரு நீதி கதையின் நீதி என்ன என்றால், அந்த ஒரு எழுத்தை, அந்த ஒரு கடிதத்தில் இருக்கும் எழுத்துக்களை மாற்றினது அந்த கிருஷ்ணர், அந்த ஜெகநாதரே. எப்பொழுதும் ஒரு பக்தனுக்கு அவமானம் ஏற்பட்டால் அந்த இறைவனால் தாங்கிக் கொள்ள முடியாது. தன்னோட பக்தனை அவமதிப்பவர்களை அவர்களை தண்டிப்பதுதான் அந்த இறைவனின் செயலாகவே, அவரோட கடமையாகவே இருக்கிறது. அப்படி தன்னோட பக்தர்களுக்கு அவமானம் ஏற்படாமல் தடுப்பதும், அந்த பக்தர்களுக்கு அந்த அவமானத்திலிருந்து அந்த அவமானத்தை சன்மானமாக, அந்த அவமானத்தை அவரோட பெருமையாக மாற்றுவதும் நம்மளோட இறைவனின் ஒரு கடமையாகவே இருக்கிறது என்று இந்த இடத்துல தெரியாது. அதனால் ஒருத்தர் அந்த இறைவனின் பக்தனாக இருந்தால், அந்த இறைவன் மீது அந்த நம்பிக்கையும் பக்தியும் கொண்டிருந்தால், நிச்சயமாக எவ்வளவு பெரிய துயரத்தில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய அவமானத்தில் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு, அந்த துயரத்திலிருந்து மீண்டு சந்தோஷத்தை, ஆனந்தத்தை அடைவார்கள் என்றுதான் இந்த நீதியிலிருந்து நமக்கு, இந்த ஒரு கதையிலிருந்து நமக்கு தெரியாது. இந்த நீதி கதைக்கு உண்டான நீதி இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.